அம்மா நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நீங்க எங்கேயாவது போறீங்களா என்ன? சரி சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேலை இருக்கு? நான் இப்ப உங்களுக்கு காட்ட வந்தேன். நான் இந்த கல்யாண ட்ரெஸ்ல பார்க்க எப்படி இருக்கேன்? ராகுல், நீங்க சரியான நேரத்துல தான் வந்தீங்க. நாங்க 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கோம்ல? போலாமா? நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? அது மார்க்கெட்ல சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. பிரகாஷ் வேலையில பிஸியா இருக்காரு. அதான் பேசும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இவரும் அந்த பக்கம் தான் போறாராம். அதான் இவர் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு. நாங்க சாயந்தரத்துக்குள்ள திரும்ப வந்துருவோம். அப்படியா? சரி நானும் வரேனே. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அம்மா, நான் போய் சேஞ்ச் பண்ணி இல்ல வந்துடுறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். நான் உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். மெஹந்தி போடுறவ ஃபோன் பண்ணா. அவ உன்னை மீட் பண்ணணுமா? அந்த மெஹந்தி டிசைன்ஸ் என்னன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும்ல, அத பத்தி அவ உன்கிட்ட பேசணுமா? போலாமா? போலாம். என்ன விஷயம்? இன்னைக்கு உன்னை தடுக்கவே முடியல, அவசரப்படுற? நான் உனக்கு கட்டி விட்ட கருப்பு கயிறு கட்டியிருக்கியா இல்ல கழட்டி போட்டுட்டியா? அந்த கயிறு அவ்வளோ முக்கியமா? என்ன என்னை எங்கேயாவது மாட்டி விடணும்னு நோக்கத்தில் இருக்கீங்களா என்ன? அப்படின்னா அதை நீ கழட்டிட்டியா? நான் ஒன்றும் கழட்டல, நீ வேணா பாரு. இதோ நீ கட்டி விட்டது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? உன்னோட இந்த முடியோட விளையாடணும். உன்னோட இந்த கம்மல் சத்தத்தை கேட்குற நேரம் கிடைக்கணும். உன்னோட இந்த முடிச்சோட விளையாடுற நேரம். அப்பா சொல்லுங்க. மார்க்கெட்டுக்கு ஒரு வேலையாக வந்திருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் திரும்ப வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். ஓகே ஃபைன். எவ்வளோ நாள் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது ராகுல்? நீ என்ன சொல்ல வர? அதான் இப்போ நமக்குள்ள நடக்கிற விஷயம். இது வரைக்கும் நம்ம உறவுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது. எந்த ஒரு உறவுக்கு பேரே இல்லையோ அந்த உறவுக்கு அர்த்தமே இருக்காதுல்ல. உனக்கு என்ன வேணும்? என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு முன்னாடி நீ நம்மளோட உறவை முழுசா ஏத்துக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாம ஏதாவது யோசிக்கணும். இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ராகுல்? நான் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்ன காதலிக்கிற. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்காக மற்றவங்களை பத்தி நம்ம யோசிக்கணும்? ஒருவேளை நீ என்ன காதலிக்கவே இல்லையா? மகிமா, மகிமா, மகிமா. போலா, சொல்லுங்க சார். அந்த டப்பால மற்ற கலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வை. சரிங்க சார். சரி. அட மாப்பிள, வாங்க வாங்க. இது கல்யாண வீடு இல்ல, இன்னும் நிறைய வேலைங்க பாக்கி இருக்கு. அது உண்மைதான், வேலை இருக்க தானே செய்யும். அது ஆக்சுவலி நான் இப்போ பாத்ரூம் போகணும். அப்படியா? மகிமா, இதோ வரேன். மகிமா, மாப்பிள்ளைக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்டு. சரி வாங்க. போலா, என்ன விடு, என்ன விடு. இனிமே உன்கிட்ட நான் பேசவே விரும்பல. இரு,
நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் மேலே இருக்கிற கோவத்தினால என்னோட ஃபோனை கூட அட்டன் பண்ணலன்னு தெரியும். நீ ஒன்று பண்ணு, உன் கையை கொடு, அடி, என்ன அடி, உன்னோட எல்லா கோவத்தையும் காட்டிடு. ஆனால் மகிமா, நான் இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை கொடுக்க தான் இங்கே வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்போ ஓகே, நான் இப்போவே வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் நான் உன்னை தான் காதலிக்கிறேன்னு. நான் போகிறேன். இல்ல வேண்டாம். இது நல்லா இருக்கலாமா? ஆமாப்பா, ரொம்ப நல்லா நாளைக்கு இருக்கு. எல்லா கார்ட்ஸும் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் அதை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு, வேலைங்களும் அதிகமாக இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சீக்கிரமா கார்ட்ஸ் கொடுத்தா எல்லாரும் மறந்துடுவாங்கல்ல. அட, நம்ம லேட் பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. ராகுல், நம்ம கிட்ட இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இப்போ சீக்கிரமா ஏதாவது பண்ணியே ஆகணும். இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த ஆள் கூட என்னால இருக்கவே முடியாது. ராகுல், நான் உன் கூட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீயா? நீ இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ என்னையே கை நீட்டி அரைஞ்சிட்டல. இன்னைக்கு தான் நான் உன்னை முதல் தடவையா அடிச்சிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு அடியெல்லாம் கண்டிப்பா பத்தவே பத்தாது. சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? ச்சே, உன் வயசை விட பாதி வயசு இருக்கிற பையனோட நீ தப்பான உறவு வச்சிருக்க. அதுவும் உன்னோட வருங்கால மருமகனோட. நீயே நீ பெத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எத்தனை நாளா எனக்கு தெரியாம உன்னோட இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் கேட்டா நீ பேச மாட்ட. உன் கூட சுத்தின அந்த கேவலமானவனையும் அவங்க அப்பனையும் இங்க வர சொல்றேன். அப்ப எல்லா விஷயமும் இங்க தெளிவா புரிஞ்சிடும், யார் மேல என்னென்ன தப்பு இருக்குன்னு. நில்லுங்க நில்லுங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாளா தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை வெறுக்கிறேன், சுத்தமா வெறுக்கிறேன். அப்படியா? வெறுக்கிறீங்களா? ஆமா, வெறுக்கிறேன். மஹிமாவோட தவறான யோசனைகள் தான் அவங்கள தப்பு செய்ய தூண்டி இருக்கு. ஆனா ராகுலை பத்தி யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு யார தன்னோட காதலனா நினைச்சுக்கிட்டு மஹிமா பிரகாஷ் அவங்க வழியில இருந்து விளக்க நினைச்சாங்களோ, அவங்களே நாளைக்கு வேற ஒருத்தர் மேல காதல் வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி ராகுலை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா இப்ப இந்த மாதிரி துரோகங்கள்லாம் தெரியாம நடக்கிறது கிடையாது. அது அந்த மாதிரி ஆளுங்களோட குணத்திலேயே இருக்கு. அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு வெளியே வந்து பார்த்தா இவரு தரையில கீழே விழுந்து கிடந்தாரு. இவருடைய கால் தடுக்கி விழுந்திருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு கால் எப்படி தடுக்கி விழுந்திருப்பாருன்னு தெரியலையே. நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்கப்பா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவருக்கு குணமாகிற வரைக்கும் நாம கல்யாண தேதியை தள்ளி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்காது. இங்க பாருங்க மாமா, எனக்கு என்ன விருப்பம்னா அப்பா சொன்ன தேதியிலேயே எங்களுக்கு கல்யாணம் நடந்து ஆகணும். நீ ரொம்ப சரியா சொல்றமா. கல்யாணத்தை அன்னைக்கு நடத்திடலாம். நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்க தான் இங்க வந்திருக்கேன். நான் அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா, இந்த வீட்ல எதுவுமே சரியாவே நடக்கல. யாரும் கனவுல கூட யோசிக்க முடியாத விஷயம் என்னோட உண்மையான வாழ்க்கையிலேயே இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களையும் இந்த வீட்டையும் எப்பயுமே அவமானப்படுத்த விட மாட்டேன்ப்பா. நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே தீருவேன். நல்லா இருக்கியா? எப்படி இருக்கு? இது நீ அன்னைக்கு என்ன அடிச்சதுக்கான பதில். நீ என்னையே அடிக்கிறல்ல,
எனக்கே பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஆ? எதுக்காக வரதுக்கு எவ்வளோ லேட் பண்ணிட்ட? நீ இல்லாம வாழ்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்பாக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். நீங்க இப்ப என் கூட இருக்கணும், என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேக்குறேன்? இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னாதான் இருக்க போறோம். அப்புறம் அம்மாவுக்கும் ஒரு பையன் கிடைக்க போறான். சரிதானம்மா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாய்ப்பை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறேன். எதுக்கு இப்படி வெக்கப்படுறீங்க? நீங்க என் வருங்கால கணவர் தானே? நீங்க இங்க கை வச்சுக்கலாம். அஸ்வினி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க. அட அஸ்வினி, 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 இதை அவுத்து விடு. அஸ்வினி, இதை அவுத்து விடு. என்னோட கல்யாணம் லெஹங்கா எங்க போச்சு?